எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நீங்க தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. நம்ம வந்து 75வது கல்யாணத்தை நோக்கி அதுக்கான பயணம், அதாவது நம்ம ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம், இந்தியாக்கு. ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம். அதான் கண்ட விட்டு கண்டம் போறீங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஓகே, எல்லா விசேஷங்கள்லயும் ஒரு ஒரு திருஷ்டி பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு இக்கு இருக்கும். எது நடந்தாலும் அச்சா இந்த கல்யாணத்தில் இது ஒரு குறையா போச்சேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது கல்யாணத்தில் மட்டும் குறை கிடையாது. இன்னொரு 10 நாளைக்கான குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அச்சுக்குட்டி வரலங்க. 3 பர்சனல் ரீசன்ஸ் அவன் வராததுக்கு. ஸோ அந்த பர்சனல் ரீசன்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். 3 ரீசன் அவன் வரவே முடியாது, அவன் பயணிக்க இயலாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதனால நானும் அவரும் மட்டும்தான் கிளம்புறோம். ஸோ போயிட்டு சிறப்பாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டு வரும். திருக்கடையூரில் கல்யாணம் பண்ண போகிறோம். எப்போ என்ன தேதி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் வந்து அடுத்தடுத்த விளாக்ல நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தேதி இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதுவும் சில பல காரணங்களுக்காக ஹோல்டில் வச்சிருக்கோம். ஆமா, சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதனால அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா சொல்லுவோம். ஒன்னு சொல்றோம், ஒன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அதனால வந்துட்டு நம்ம அங்க வந்து பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு. சோ இப்போ நம்ம அங்க போயிடலாம். சரி, சோ வாங்க. என்ன ஆச்சு, ஏதாவது சொல்லணுமா? சொன்னியான்னு மட்டும் சொல்லணும். ஊருக்கு போறீங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஊர்ல வந்து மழை வெயில் அது இது நடிக்குதுன்றாங்க, பாத்துருங்க. முக்கியமா என் கருப்பனை மட்டும் தயவுசெய்து நல்லா பாத்துக்கோங்க. கருப்பனை நான் இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். என்னடா இது மையே? கருப்பு மையமா? அதான் என் கருப்பனை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அவனுக்கு வேலை வந்து டீசல் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓகே, ஹேர் செக் எல்லாத்தையும் பண்றேங்க. ஓகே, அஸ்வினோட காரையே நான் இப்பதான் பார்க்க போறேன். ஆமா, ரெடி பண்ண பிறகு இப்பதான் பாக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே, நீ வந்து லியோ குட்டி பத்திரம். அவன் 10 நாளைக்கு கண்ணையே உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அந்த கண்ணுல நான் ஆனந்த கண்ணீரை கூட பார்க்க கூடாது. ஓகேவா? அதை பத்திரமா பாத்துக்கோ. அடிக்கடி வித்துரலாம்னு சொல்லுவான். நான் போயிட்டு வரதுக்குலாம் என்னத்த பண்ண போறான்னு தெரியல. சிலமா ரெடியா, சிலமா போலாமா, சிலமா அப்படியே வாங்க. சிலமா இங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஊருக்கு போகிறோம். உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா 2 ஜீவனை விட்டு போகிறோம் அபுதாபியில். ஒன்று குட்டி பையன், இன்னொன்று பெரிய பையன். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். அப்பப்போ வீடியோவில் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்றத கோத்ரூ பண்ணீங்க. குட்டி பத்திரமா இரு. அதாவது கடவுள் இப்ப வாய் கொடுத்தாரா நல்லா இருக்கும். இவன் பண்றலாம் நீ எனக்கு சொல்லி கொடுத்துருவேன். அஸ்வின் விட்டு போறது கூட எங்களுக்கு அவ்வளவா கஷ்டமா இல்லைங்க. இந்த பையனை விட்டு போறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி இருக்க போறான்னு தெரியல. ஆமா, சரி பார்ப்போம், வேற வழி கிடையாது. சரிங்க, அந்த வீடியோ கண்டினியூஷன் நம்ம வந்து இந்தியாவில் போய் முடிக்கிறோம். எங்க சென்னையில் போய் முடிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அங்க போவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 3 நாளாக நானும் பேக்கிங் பண்ணுறேங்க. உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வேலையே நடக்கலை. எவ்வளோதான் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலராக இருந்தால் கூட இந்த பேக்கிங் வரும்போது ஒரு விதமான வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸு. அது செல்லம்மா, யூஸ்வலாக பண்ணுற பேக்கிங் எனக்கு வேறு. இது வந்து கல்யாண பேக்கிங். இதில் நான் எதை எடுக்கணும், எதை வைக்கணும், ஏன்னா இதில் என்னுடைய காஸ்டியூம் எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன தான் எடுத்துகிட்டு போகிறேங்கிற கன்ஃபியூஷன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கான்ஃபிடென்ட்டுங்க. ஒருத்தருக்கு 2 பெட்டி, ஸோ 2 பேருக்கு 4 பெட்டிங்கிறதுனால ரிட்டன் வரும்போது எனக்கு நிறைய லக்கேஜ் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவே 3 பெட்டி தூக்கிட்டோம். 3 பெட்டி எடுத்தோம். ஆக்சுவலாக உண்மையில எவ்வளோ சிலமா வெயிட் இருந்தது அங்கே? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு 48 கிலோ கிட்ட வந்து. 48 கிலோ வரைக்கும் எடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு உங்களுக்கே தெரியும், தட்டு வரிசையே 12 கிலோ வந்துருச்சு. 13 கிலோ. 13 கிலோ வந்துருச்சு. மற்றது தான் வந்து சின்னதாக வந்து எடுத்து வச்சோம். அந்த ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சு தெரியல செல்லம்மா. இது என்னைக்கோ ஒரு நாள் அஸ்வின் பிராங்க் பண்ணுறதுக்காக இந்த ஃபோட்டோவை இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தான். அது வந்து நாங்கள் தேடுறோம் எங்களுக்கு அப்பெல்லாம் கிடைக்கல. இப்போ அது எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. பட் எனிவேஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த லாஸ்ட் மினிட் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே நடக்கும். இந்த வாட்டி நமக்கே நடந்தது.
எல்லாத்தையும் தூக்கி காரில் போட்டுட்டு ஏர்போர்ட் கிளம்பலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இதை மிஸ் பண்ணிட்டோம் அதை மிஸ் பண்ணிட்டோம் சொல்லிட்டு வந்தது. ஆனால் நாங்கள் இப்போ பாருங்க, இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த காஸ்டியூமில் கூட போய் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஆமா. இது சிரமமா ஓடி ஓடி போயிட்டு லாஸ்ட் மினிட்ல பர்ஃப்யூம் வாங்குறது. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்கங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும் போதெல்லாம் ஆஹா ஆமாம் இது இல்லை ஆமாம் அது இல்லை அப்படின்லாம் தோணும். இது அந்த தட்டு வரிசை பற்றி போட்டுருந்தாங்க. அதெல்லாமே தோணும். அதனால போயிட்டு பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ஏன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க பர்ஃப்யூம் வாங்கி கொடுங்க, ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்க இதெல்லாம் அப்படிலாம் வந்து போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஓரியன்டாக நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் கேட்போம். இப்போலாம் பாரு சோஷியல் மீடியாவே நம்மளுக்கு பெரியவங்க தான். அவங்க வந்து எவ்வளோ சூப்பர் ஐடியா கொடுக்குறாங்க. நிறைய கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் சில விஷயங்கள் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்கடையூரில் கல்யாணம் பண்ணுறதுனால எங்களால் வந்து தட்டு வரிசை வந்து 2 விதமான தட்டு வரிசை. ஒன்று நம்மளே கொண்டு போகிறது, ஆமாம், இன்னொன்று அவங்களே நமக்கு ரெடி பண்ணி அது கொடுக்கறது. வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க கிட்ட கொடுக்கறது எல்லா ஐட்டம்ஸும் நம்ம தூக்கிட்டு போக வேண்டாம். ஸோ அவங்களே அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுத்த நிறைய விஷயங்கள் எங்களால் செயல்படுத்த முடியாமல் போகிறதுக்கு அதுவுமே ஒரு காரணம். இல்லைங்க, இப்போது உங்களுக்கே தெரியும் எங்களுக்கும் டைம் கிடையாது அந்த அளவுக்கு ஊருக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்குலாம் வந்து டைம் கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு வழி இல்லாமல் அவங்கக்கிட்டே வந்து சொல்லிட்டோம் இத்தனை தட்டு வரிசை நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சைட்லேருந்து 7 தட்டா 8 தட்டா நம்ம கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 8 தட்டு ரெடி பண்ணி 8 தட்டு உடைய மெட்டீரியல்ஸை வந்து நாங்கள் இங்கேயே பர்ச்சேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். அதே அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம், அவங்களும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று இந்த லியோ விட்டுட்டு போகிறதா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான லியோ விஷயமா வந்து இருந்தது. சுற்றி மோப்பம் பிடிக்கிறான். என்னடா இவங்க பெட்டி எடுக்கிறாங்க வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க. அதில் வேற பார்த்தியாச்சு இல்லைம்மா, ஒவ்வொரு பெட்டியும் எடுக்கும் போதும் உள்ளே போய் உட்காந்துக்கிறான். ஆமாம், பெட்டிக்குள்ளே உட்காந்து பிஸ்கெட் எல்லாம் அதில் கடிச்சு துப்புறது என்னென்னமோ பண்ணி வச்சிட்டு இருந்தான். ஒரு வழியாக பூஜை பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு. அவனும் எங்களை விட்டு போகிற மாதிரி தெரியல, அதனால் பெட்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டான் அவனும். இந்த இடத்துல நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு லைவாகவே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இவனை பெட்டிக்குள்ளே போட்டு எடுத்துன்னு போக சொன்னா கூட நான் எடுத்துன்னு போயிடுவேன். எப்படி பதில் பெறுது? பட்டுக்குட்டி வாங்குறான், மறுபடியும் பெட்டி கட்டுறாங்களே, என்னடா இது. லியோ நீ 10 நாள் ஏன் கஸ்டடி தாண்டி. புச்சுக்குட்டி இல்லைம்மா, நீ என்ன பண்ணுற கிளம்புக்கு முன்னாடி லியோ வெயிட் போடு. என்ன வெயிட் இருக்கான், வந்து எவ்வளோ வெயிட் சோறு போடுறானா இல்லையா அப்படின்னு. நான் பட்னியாக இருந்தாலும் இவனுக்கு போட மாவரைச்சி வச்சுட்டேன். நாளைக்கு சாம்பாருக்கு வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சுட்டேன், முட்டை வாங்கி வச்சுட்டேன், பால் வாங்கி வச்சுட்டேன், தயிர் வாங்கி வச்சுட்டேன். லியோவுக்கு வந்து கொடுத்துரு, நீயும் சாப்பிடு சரியா. சிக்கன் வேணும்னா சொல்லு, ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடுக்குறேன். வெஜிடபிள்ஸ் வேணும்னா சொல்லு, ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடுக்குறேன். பட்டுக்குட்டியை மட்டும் தயவு செஞ்சு பட்னி போட்டுறாதடா, நீ நல்லா இருப்படா. போட மாட்டேன் போயிட்டாங்க. கிளம்பிட்டோங்க. ஒரு 7:30 இருக்குமா செல்லம்மா? ஆமாம், 7:30 கிளம்பிட்டோம் கரெக்டாக. என்ன ஒன்று, நம்ம தீபா ரம்யா சிஸ்டர் வந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக போச்சு. அவங்க வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், தூரமான நின்று லியோ எங்களையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அவனை வால் ஆடுது, சத்தம் கேட்குது. ஆனால் மம்மி டேடி எங்கன்னே அவனுக்கு புரியல. ஆனால் அச்சு இருக்கிறதுனால அவனுக்கு பெருசாக ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் அவனுக்கு அச்சு இருந்தாலே போதும். அதனால் அவன் அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே கிளம்பி போயிட்டான். ஏர்போர்ட்டுக்கு நாங்களும் வந்து ஒரு ரொம்ப லீஷர் டைம்லலாம் போலேங்க. 10:30 ஃப்ளைட் அப்படின்னா கரெக்டாக வந்து 8:30 நம்ம ஏர்போர்ட் போயிட்டோம். இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் அரேபியா புக் பண்ணியிருந்தோம். எத்திஹாடில் வந்து போடலை. டிக்கெட்டு விலை கண்ணா பின்னான் இருக்கு. செல்லம்மா நான் வரல, நீ என்னை இப்படியே விட்டுரு, நான் இப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு செல்லுமா. என்னால் லியோ இல்லாமல் வர முடியல. இமிகிரேஷன் முடிஞ்ச பிறகு உன்னை வெளில விட மாட்டாங்க ஏர்போர்ட்டில் இருந்து. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இங்கே உட்காந்துப்ப லியோ எப்படி பார்ப்பீங்க? ஆமாம் இல்லை, லியோ வேணுமா இல்லை சென்னைக்கு போகணுமா? ஐயோ இப்படிலாம் கேட்டீங்கன்னா சரி, டைம் ஆகுது, கிளம்பி வா. அப்படியே உட்காந்துருந்தா என்ன இருக்கும்? எமிக்ரேஷன் முடிஞ்சாச்சு, போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு, கேட்டெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணியாச்சு. ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனோடவே தான் 2 பேருமே போகிறோம். ஏன்னா இந்த வாட்டி போகிறது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க. எல்லாருக்குமே தெரியும், அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோசம் தான் போகிறோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இந்தந்த நாள் இது என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும், எதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஊரில் வந்து ஒரு நாளைக்கு 2 விஷயம் நம்ம பிளான் பண்ணால்
அந்த ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா, நாங்க ஒரு நாளைக்கும் 3 விஷயம் வச்சிருக்கோம். இருக்கிற டிராஃபிக்ல, அடிக்கிற வெயில்ல எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பயமா தான் இருக்கு. பார்ப்போம் இது எப்படி இதே எக்ஸிக்யூட் மாதிரி தான் பண்ணலாம்னு இனிமே கிடைக்கிற கேப்லலாம் தூங்கிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். செல்லம்மா நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். இது மாறி அப்படியே ஒண்ணொண்ணா முடிச்சுருவோம். கார்ல படுக்கும்போது இப்படி இப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூங்கிக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். இது சொல்லிருங்க செல்லம்மா நீங்க. இதுதான் வந்து இப்போ 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 ரீசெண்டாக வந்து எல்லா ட்ராவலருக்கும் வந்து கொடுக்குற ஃபார்முங்க அது ஏர் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இது ஆன்லைன்லும் பண்ணலாம், நம்ம ஹார்ட் காப்பியாகவும் பண்ணலாம். இது ஃப்ளைட்டில் நம்ம கேட்டாவும் கொடுக்குறாங்க. ஆனா நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பண்றது பெட்டர். நாங்கள் வந்து ஏர்போர்ட்லேயே அதை ஃபைனலைஸ் பண்ணி ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வழியா சக்ஸஸ்ஃபுல்லா வந்து சென்னை வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ இனி அடுத்தடுத்து வர விளாக்ல நம்ம என்னென்ன பண்றோம் கல்யாண வேலை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? See you. Bye bye. பை Ta-ta. டாட்டா.